Next one, biotic components of pond ecosystem. Pond ecosystemல என்னென்ன biotic components இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். So biotic components classified into three types. First one, producer. Second one, consumer. Third one, decomposer. First we discuss with producer. What are the types of producer present in pond ecosystem? So producer அப்படின்றது pond ecosystemல இருக்கிற consumersக்குலாம் ஃபுட் டெடிகேட் பண்றவங்க, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண தரவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன டைப்ல பாண்ட் ஈகோசிஸ்டம்ல பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சம் கைண்ட்ஸ் ஆஃப் பைட்டோபிளாங்டான்ஸ். ஸோ என்னென்ன பைட்டோபிளாங்டான்ஸ் ப்ரொடியூசர்ல பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வெரைட்டிஸ் ஆஃப் phytoplanktons like Acetaloria, Anaphina, Eutrorhina, Valvax, Diatoms. So phytoplanktonsல என்னென்ன ப்ரொடியூசர்ஸ் அங்க பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈகோசிஸ்டத்துல Acetalaria, Anaphina, Eutrorhina, Valvax and Diatoms. Filamentous algae such as சில வகையான கசையிழைகளை பெற்ற ஆல்கேவும் பிரசன்ட் ஆயிருக்காங்க ப்ரொடியூசரா. ஸோ அவங்க யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஒன் Elothrix, Spirogyra, Cladophora, Oudogonium. So filamentous algae such as Eurotherus, Spirogyra, Cladophora and Oudogonium. Some floating plants like Azolla, Salvia, Pistia, Wolffia and Eichhornia. Submerged plants like some important plants is Petamojantians and Phragmites. Rooted floating plants like first one Nymphaea and Nilumbu. The next macrophytes like Dahlia, Typha and Hypomea consist the major producers of a pond ecosystem. So pond ecosystemல producers வந்து பாத்தீங்கன்னா 4-5 வகையில பிரசன்ட் ஆயிருக்காங்க. First one phytoplanktons, second one filamentous, third one floating plants, and fourth one submerged plants, and fifth one rooted plants, and last sixth type macrophytes plants. So plant ecosystemல இந்த 6 வகையான producers வந்து present ஆயிருக்காங்க. So next one consumers. So என்ன வகையான consumers present ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். The animals represent the consumers of a pond ecosystem includes zooplanktons. So பாண்ட் ஈகோசிஸ்டத்துல கன்சூமர்ஸ் அப்படின்றவங்க ஹெர்பிவோரஸை சாப்பிட்றவங்க நம்ம கன்சூமர்ஸ் சொல்றோம். அந்த கன்சூமர்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜூ பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல யார் யாரெல்லாம் ப்ரெசென்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாராமீஷியம் அண்ட் செகண்ட் ஒன் டாப்னியா. ஸோ பாராமீஷியம் டாப்னியா இவங்க 2 பேரும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி கன்சூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பென்தோஸ், பாட்டம் லிவிங் அனிமல்ஸ். அது இல்லாம பிளான்ட்ஸ்ல பாட்டத்துல இருக்கிற ஜூ பிளாங்டான்ஸ் லைக் மொலாசஸ் அண்ட் அனிலிடா. மொலாசஸ் அனிலிடா அப்படின்றவங்க பாண்ட் ஈகோசிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்தோஸ் அந்த லேயர் பாட்டம் லிவிங் அனிமல்ஸ் பாண்ட் ஈகோசிஸ்டத்துல பாட்டத்துல இருக்கிறவங்க நம்ம என்னன்னு சொல்றோம்னா பென்தோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல யார் யார் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னா மொலாசஸ் அண்ட் அனிலிடா பிரசன்ட் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி கன்சூமர்ஸ் லைக் வாட்டர் பீட்டில்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கன்சூமர்ஸை யார் வந்து குளத்துல இருக்காங்க பாண்ட் ஈகோசிஸ்டத்துல இருக்காங்க அப்படின்னா பீட்டில்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். அண்ட் டெரிட்டரி கன்சூமர்ஸ் அப்படின்ற கார்னிவோரஸ் லைக் டக், கேன் அண்ட் சம் டாப் கார்னிவோர்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் ஃபிஷ், ஹாக், மேன் எக்ஸெட்ரா. ஸோ கன்சூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாண்ட் ஈகோசிஸ்டத்துல பிரைமரி கன்சூமரும் இருக்காங்க, செகண்டரி கன்சூமரும் இருக்காங்க, டெரிட்டரி கன்சூமரும் பிரசன்ட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் டீகம்போசர்ஸ். என்ன டைப் ஆஃப் டீகம்போசர்ஸ் பிளான்ட் ஈகோசிஸ்டம்ல பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். டீகம்போசர்ஸ் தே ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் மைக்ரோ கன்சூமர்ஸ். இவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் கால்டு மைக்ரோ கன்சூமர்ஸ். தே ஹெல்ப் டு ரீசைக்கிள் தி நியூட்ரியன்ஸ் இன் தி ஈகோசிஸ்டம். தே ஆர் பிரசன்ட் இன் மட் வாட்டர் அண்ட் பாட்டம் ஆஃப் த பாண்ட்ஸ். இவங்களோட முக்கியமான வேலை வந்து பாத்தீங்கன்னா ஈகோசிஸ்டத்துல ரீசைக்கிளிங் மூலியமா நியூட்ரியன்ஸ் ஸ்டேபிள் பண்றது. மோஸ்ட்லி இவங்க எங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மட் வாட்டர்லயோ பாட்டம் ஆஃப் த பாண்டோட மேற்பரப்புலயும் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. Decomposers perform the process of decomposition in order to enrich the nutrients in the pond ecosystem. So decomposer வேலை என்னன்னா
பாண்ட் ஈகோசிஸ்டத்துல ப்ரொடியூசரோ கன்சியூமரோ சப்போஸ் டெத் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட பாடியில இருக்கிற ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை டீகம்போஸ் பண்ணி பாண்ட்ல இருக்கிற சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றது, பாண்ட்ல இருக்கிற வாட்டரோடைய கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுதான் இந்த டீகம்போசருடைய வேலை. The cycling of nutrients between abiotic and biotic components in evidence in the pond ecosystem, making it self-sufficient and self-regulating. So இந்த சின்ன எக்ஸாம்பிளான பாண்ட் ஈகோசிஸ்டம் பார்க்கும்போது ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸும் ப்ரெசென்டா இருக்காங்க, பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆன ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப்பா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ஒரு கனெக்ஷனா ஒரு செயின் மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈகோசிஸ்டத்தை எக்ஸாம்பிள் பண்றதுக்கு இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிளாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்ஸ் இஸ் கால்டு phytoplankton. நெக்ஸ்ட் ஒன் கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ், ஃப்ராக்ஸ், அதுல வந்து பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெரிட்டரி கன்சியூமர்ஸ் இவங்க எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன் டீகம்போசரும் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஸோ அப்போ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட் சேர்ந்து இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் நம்ம கிளியரா பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் stratification of pond ecosystem. So pond ecosystem stratification நம்ம பார்க்க போறோம். First one, based on the factors like distance from the shores, penetration of light, depth of water, types of plants and animals, there may be 3 zones: littorally, limictic and profundal. pond ecosystem structures பார்க்கும்போது அதுல இருக்கிற டெப்த், அதுல கிடைக்கிற லைட், அது உள்ள இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி பாண்ட் ஈகோசிஸ்டத்தை நம்மளால 3ஆ டிவைட் பண்ண முடியும், 3 ஜோன்ஸா டிவைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஜோனை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லிட்டோரல் ஜோன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஜோனை நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா லினெட்டிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபண்டல் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் we discuss with littoral zone. The littoral zone which is closed to the shore with shadows, water region, allows easy penetration of light. It is warm and occupied by rooted plant species. So littoral zones அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த littoral zonesல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அட் த சேம் டைம் அந்த கார்னர்ல இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே ரூட்டட் பிளான்ட்ஸா இருக்கும். வேர் ஊன்றி, அதாவது குளத்துல தன்னோட வேரை ஊன்றி அது மூலியமா வளரக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கு பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த ஜோன் அப்படின்றது லிட்டோரல் ஜோன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் limnetic zone. The limnetic zones refers the open water of the pond with an efficient penetration of light and domination of phytoplanktons. So next one வந்து பாத்தீங்கன்னா limnetic. ஸோ limnetic zoneல எப்படி இருக்கும்போது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து ரொம்ப கிளியரா நம்மளுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் பைட்டோபிளாங்க்டானோடைய டாமினன்ஸ், அதனுடைய ஆதிக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த limnetic ஜோன்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். The deeper region of the pond below the limnetic zone is called profundal zone with no effective light penetration and predominance of heterophytes. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா limnetic ஜோன்ல இருந்து கொஞ்சம் ஆழமா இருக்கிற பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா profundal zone அப்படின்னு சொல்றோம். இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடையாதுன்னா லைட்டே இருக்கவே இருக்காது, கொஞ்சம் கூட லைட் இருக்காது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன டைப் ஆஃப் லிவிங் திங்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஹெட்ரோ டைப்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். த பாட்டம் ஜோன் ஆஃப் த பாண்ட் இஸ் டெர்ம்டு benthic and is occupied by a community of organisms called benthos. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்துல லாஸ்ட்ல ரொம்ப அதனோட ஆழமான பகுதி அடிப்பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா benthic அப்படின்னு சொல்றோம். இந்த benthic ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்கிற இல்ல பிளான்ஸ் அவங்க எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா பென்தோஸ் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட்லி இவங்க எல்லாமே குரூப்பா தான் இருப்பாங்க. ஸோ யார் வந்து இந்த பென்திக் ரீஜன்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டீகம்போசர்ஸ் அப்படின்ற பாக்டீரியா அண்ட் ஃபங்கை தான் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி த்ரூ போட்டோசிந்தசிஸ் ஆஃப் littoral and limnetic zones is more due to the greater penetration of light than the profundal zones. So இந்த பாண்ட் ஈகோசிஸ்டம் 3 லேயர்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா littoral zone, second one limnetic zone and third one profundal zone.
இந்த 3 ஜோன்ல லிட்டோரல் அண்ட் லிம்னட்டிக் ஜோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் ரொம்ப எஃபிஷியன்ட்டா நடக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபண்டல் ஜோனை கம்பேர் பண்ணும்போது இங்கதான் ரொம்ப அதிகமாவே போட்டோசிந்தசிஸ் நடக்குது. Next one, in this slide shown structure of pond ecosystem. So pond ecosystem structure வந்து இந்த ஸ்லைட்ல பார்க்கப்படும். So குளத்தலோட மேல்பட்ட அமைப்பை நம்ம என்ன சொல்றோம், லிட்டோரல் ஜோன் சொல்றோம். ஸோ லிட்டோரல் ஜோனுக்கு அடுத்த இருக்கிற செகண்ட் லேயர் வந்து லிம்னட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். The last one வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபண்டல் ஜோன். இந்த ப்ரொஃபண்டல் ஜோனுக்கு அடியில இருக்கிற டார்க் ரீஜன் ஆஃப் பிளேஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பென்திக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பென்திக் ஜோன்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டீகம்போசஸ் தான் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. So this is the structure of pond ecosystem. The next one,